நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ ஃபோன் பண்ணி மச்சான் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா, அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மச்சான் பஸ்ஸு டாப்பில் வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான் இது நேஷ்னல் அவார்டு வாங்குவேன் அப்படின்னேன். நீ பஸ்ஸு டாப்லேருந்து கீழே உயிரோட வருவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் பண்ணான், மச்சான் உண்மையாகவே ப்ரௌட் ஆஃப் யூட, நான் ரொம்ப நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நேஷ்னல் அவார்டை விட மிகப்பெரிய ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் வந்திருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ். அப்புறம் அதே லேட்டர் மண்ணில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் நான் எஸ்கே எல்லாம். எனக்கு இப்போ மாதிரி தான் அப்போ ஒழுங்காக பேச வராது. நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். ஒரு 10 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை. அப்படி இருந்தோம் பார்க்கிங் ரிலீஸ் ஆனப்போ அருண் விஸ்வா மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா பாரு, அவ்வளோ பெரிய ஹீரோ அதை பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரும் வந்திருக்காரு. அவர் இத்தனைக்கும் யூஎஸ் போக வேண்டியது, அதை விட்டு எனக்கு தான் வந்திருக்காரு. என்னை யூஎஸ் ட்ரிப்பும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலி இன்னைக்கு ஷூட் இருந்துச்சு, அவரோட ப்ரொடியூசருக்காக நாளைக்கு தள்ளி போட்டு அவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் ஜாமி அண்ட் சிவா, நாங்கள் ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். என்னென்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்தனாலே சினிமாவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது பேசுவோம் நினைப்போம், ஆனால் வெட்டிக்கதை தான் பேசுவோம். அந்தளவுக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கு. அப்புறம் கவின் ப்ரமோஷன் விட்டு வந்திருக்கான், அவனுக்கும் நன்றி. அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிற டேரக்டர்ஸ் சாம் ஆண்டன், நித்திலன், சதீஷ், எலன், அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆதிக், ஐலாண்ட் ரவி, நிரஞ்சன், சந்துரு, தமிழ் வரலையா? ஸோ அந்த மாதிரி நான் கலை, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கலை, கார்த்திகை சந்தானம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் விட்டா மன்னிச்சிருங்க, பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபோனை குடிச்சிட்டு ஃபோனை வச்சு திட்டுவானுங்க, அதுவாக கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் அபவுட் த டீம், கலை வேறு வந்திருக்கான், கலைக்கும் நன்றி. அப்புறம் அண்ணன் நந்தகுமாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டீமை பற்றி சொல்லணும். ப்ரொடக்ஷன் நம்பர் 5 வந்து விக்னேஷ், பலூனில் என்னோட அசிஸ்டண்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா பலூனில் என் கூட 4 பேர் ட்ராவல் பண்ணாங்க அசிஸ்டண்ட்டாக, 3 பேரை நான் டைரக்டர் ஆக்கிட்டேன், 3வது இவன், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான். ஏன்னா நான் பலூன் முடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன், எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நரேஷன் வேணும் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஓகே அந்த என் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்ல, ஒரு டேரக்டருக்கு வேணும்னா அவன் யார் அசிஸ்டன்ட் கேட்டான், என்னோட அசிஸ்டன்ட் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஃபோனே எடுக்கிறது இல்லை, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சரி ஓகே, நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து சரி அவங்கள வச்சு கண்டிப்பாக எல்லோரும் நான் வந்து டேரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆக்கிட்டுருக்கேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணுற இப்போ வந்து அந்த டீமில் வந்து ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ். அவருக்கு முந்தா நைட்டு பாம்பேயில் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸில், ஸோ அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு வர முடியல. அண்ட் ஹீரோயின் தேஜு. அப்புறம் அந்த படத்தில் மியூசிக் வந்து ஹேஷம், அவருக்கும் ரொம்ப அவங்க சீரியஸ் சுச்சுவேஷனில் இங்கே வந்திருக்காரு எனக்காக. அதுக்கப்புறம் திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், அவன் வந்து லைஃப் பூரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கான் இப்போ வரைக்கும். அவனுக்கு நான் எதுவுமே பண்ணுறதில்ல, அவன் தான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் மச்சான். அந்த மாதிரி அடுத்த டீம் வந்து தாஸ் ராமசாமி, அவன் பேர் ஏதோ முருகுன்னு மாற்றிட்டான். அது ஏன்னு கேட்டால் 1 மணி நேரம் பேசுகிறான், சரி அதை விட்டுட்டேன். அதில் வந்து பாரத் ஹீரோ அண்ட் பிரார்த்தனா ஹீரோயின். வெங்கட் பிரபு சார் வந்துட்டார், அவரை நான் இந்தியாவிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஃபாரினில் மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம். அண்டு தாஸாக இருந்தாலும் சரி, பாரத் அண்ட் பிரார்த்தனா, இங்கே எல்லாமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ப்ரோ தான் மியூசிக்கு. ஸோ அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாகிடுச்சு. அண்ட் அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி பயங்கர எக்ஸைட் ஆகி அதை பண்ணுறேன்னு சொன்னது பெரியவங்க இந்த படத்துக்கு சப்போர்ட்டு. அதுக்கடுத்து நான் பேசணுன்னா என்னோடய பார்ட்னர்ஸ் இந்த படத்துக்கு, ஒன்று சாய் தேவானந்த், இன்னொன்று ஷான்.
அவங்க வந்து ஒருத்தர் இல்லை ரெண்டுமே தமிழ் தான், ஆனால் 2 பேரும் தமிழ் தான். ஆனால் ஒருத்தர் துபாயில் செட்டில் ஆயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஆஸ்திரேலியா செட்டில் ஆயிருக்காரு. ஆனால் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு பார்ட்னராக. ஸோ அதுக்கு எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி அப்கமிங் கம்பெனிஸை போய் அசோசியேட் ஆவாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த 2 படங்கள் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், சீரீஸ் பண்ணுறோம். அண்ட் எங்களோட கோல் அடுத்த 5 இயர்ஸில் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்போம், ஆயிடுவோம். நன்றி, வணக்கம். ஒரு விஷனரியான டிரெக்டரை ஒரு ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் எவ்ரிபடி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பூஜை நிகழ்ச்சியில் இத்தனை பேர் இத்தனை ஸ்டார்ஸ் இருந்து வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் ஹேப்பன் இன் த ரீசென்ட் டைம்ஸ். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் வே. ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 5, ப்ரொடக்ஷன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் த டைட்டில் ரிவீல். ஸோ ஐ திங்க் லெட்ஸ் ஆல் ஜஸ்ட் be excited enough and see what the title is. முதல்ல டைட்டில் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணுறதுக்காக we have a very very favorite person of Sineesh and all of us here. ஸோ படங்களில் வந்து ஹியூமர் இருக்கிற அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கிற அளவுக்கு கதை இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஒரு கமர்ஷியல் சினிமாவுடைய ஒரு ஃப்ரேம் வந்து மாற்றி அமைச்சு இதுவும் கூட இப்படி கூட கமர்ஷியல் சினிமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு மேஜிக்கலான ஃபார்முலா கொண்டு வந்த நெல்சன் சார். ஸோ ஐ திங்க் the first person to come and reveal the title of Production 5 should be you. Effortless storytelling and கதை, ஹீரோ ஹீரோயின், மியூசிக் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டி இஸ் ஆர் நெல்சன் அவர்கள். ஸோ அவர் ஒரு பஸர் ப்ரெஸ் பண்ண the title will be unveiled for all of us. Along with Nelson sir, I also invite Venkat Prabhu sir, who has just flipped every way of storytelling. ஒரு கேம் எப்படி மாற்றினா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எல்லாம் உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு படத்து மூலமாக நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற the most talented visionary we have with us, VP அவர்கள். So dearest VP, please along with Nelson sir unveil the title of Production number 5. Buzzer countdown இருக்கா? Buzzer countdown இருக்கா? Okay, I request you both to please, Nelson sir, VP sir, please press the buzzer so that the title will be unveiled. இது பண்ணோன்னா நம்ம தள்ளிடலாம். Yes. Can we push the thing over? நீங்கள் ஷேர் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ சினீஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு இதில் இது ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஆனால் நெல்சன் சொன்னார் நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன். அவர் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் வணக்கம் சார். ஹாய் சார். ஸோ சூப்பர் ஹீரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம், சாண்டி அண்ட் அர்ஜுன், அப்புறம் ஹோல் டீம், டைரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் அடுத்த படத்தோட டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆஸ் எக்ஸைட்டட் அஸ் ஆல் யூ கைஸ் ஆர். ஸோ நெல்சன் அவர்கள் அடுத்ததாக கலக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். சினீஷ், இது 3வது படமாக எத்தனை படம் சினீஷ்? 5. மீதி 3 படம் என்ன சினீஷ்? இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட் அவன்
காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அது என்னென்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில்ல நம்மளால ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறாங்க பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறான். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறாட்டி இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உட்காடுறான்னா நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான். கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம் யாருன்னா இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான். தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க சி வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான். ஏன்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இல்லை வாடா உட்காரான்னு சொல்லி அப்பத்துலேருந்து சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அந்த சொல்லிடுவா. என்னென்ன ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு செமிஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு வீட்டு வேறு மேட்ச் இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி ஏன் ரிசல்ட் வந்துருக்கலாம் நீங்களாம் ஃபெயில்ரா வாடா கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அவர் உட்காந்துருக்கேன் எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார். அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான். அட்டம் ஆனால் ரோல் நம்பரே வராது கிளாஸில். அவன் 10 தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்புறம் தெரியும் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் வந்தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன். அதனால என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 5 படம் மச்சான் 5 படம் எடுத்துட்டா இப்போ 5வது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும்போது தான். அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில் இவன் மட்டும் தான் இருக்கான் நமக்கு. அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான். நீ பாடுறா நீ ஃபோன் பண்ணி ஏதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான். எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான். அது பேசுவோம் சரி ஏதோ திருந்திட்டான் பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொல்லலாம். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பவே போட்டுறேன் மச்சான். அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா. இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு இருந்தேன். ஸோ அப்பத்துலேருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் இனிமேல் தான் தெரியும்ல 2 படம் இன்னும் 10 படம் நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ். ஒன்று இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சாரு. ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு. உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா? இல்லை சும்மா டிப்ஸு தான். ஆனால் பட் நான் பாருங்க அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கைண்டான வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் அ ஃபோட்டோ மூமெண்ட். படக்குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐ ரெக்வஸ்ட் தேஜு அஸ்வினி கதாநாயகி சூப்பர் ஹீரோ திரைப்படத்தின் கதாநாயகி தேஜு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். along with the producer Sinish, please come on stage. Jadin sir, please எங்க கூட மேடையில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸினுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் எஸ் சாய் தேவானந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அலாங் வித் வெங்கடேஸ்வரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜென்சன் சார் ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். படத்தினுடைய பூஜையை வந்து போடுறதுக்கான டைம். Can we please do the honors and start the auspicious பூஜை? எல்லாருக்கும் வணக்கம். சினீஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்குது. பைனாப்பிள் சிரீஷ், ப்ளஃப் மாஸ்டர் சிரீஷ். கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும். பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் வெரி ஜென்யூன் பர்சன், அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஜென்யூனாக போய் சொல்லுவார். அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார். பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது. ஸோ அந்த மாதிரி வெரி லவபிள் லைக்கபிள் பர்சன். பட் ஆனஸ்டாக ரொம்ப சினிமா நேசித்து ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன். சிவா சொன்ன மாதிரி அவருக்கு 40 இல்லை 400 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகிறதும் அப்படி தான் இருக்கும். அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார். ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினீஷ். ஏன்னா அவர் பேரே வந்து நிறைய தப்பாக தான் சொல்ல. இப்போ வந்து சிவாவை கூப்பிட்றது தான் சரி, தப்பாக தான் கூப்பிடுவார். ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம். ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினீஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ அ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா, நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு தான். ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயும் டெஃபினெட்லி இட்ஸ் அன் என்டர்டெய்னர். டெஃபினெட்லி பெரிய என்டர்டெய்னர் சொல்லியிருக்காரு கதையெல்லாம். So it will be a huge success and wishing you many more films to come like this and huge functions like this, and there will be a lot of support from all of us all the time. Take care. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில். இந்த டைமில் பொய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. ஸோ சினீஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிச்சயமாக பொய் தான் சொல்லி ஆகணும். இங்கே அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சினீஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு. நேஷ்னல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி ஓகே சார் அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணோம், ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெல்லாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து மச்சான் ஷூஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ மீட் பண்ண வேணாம், நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா.
நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டேக்கு உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சொல்கிறான், இல்லை சார் நான் போக மாட்டேன், சலூனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள். சரி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்கு அவங்களுக்கு ஷாப்பிங் வாங்க. ஸோ சினீஷ்க்கு வந்து ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேனா மடியிலேன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இந்த பிளான்லாம் பண்ணல. ஸோ தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் அந்த சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினீஷ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வினீஷ். அப்படி கை காமிச்சிட்டு இங்கே வா எதுக்கு சொல்கிறேன், இங்கே வா. சினீஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் பாதி இவன் தான் பண்ணுறான். அவன் தம்பி வினீஷ், சினீஷோட தம்பி வினீஷ். அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், இவன் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் தலையில் முடி இருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தையத்து கூட என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னான், சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறோம் சார் அப்படின்னா. அப்படி வச்சேன். பெல்ட் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணுறான். நம்ம கதை 28லன்றான். கிளாடியேட்டர், டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு நீ. ஓகே, இருந்தாலும் மச்சான் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன். சினீஷ், குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. Press கூட. Sineesh, please join them on stage. ரெண்டு நாள் முன்னாடி இந்த ஈவெண்ட்டுக்கான மீட்டிங் நடந்தது. அப்போ சினீஷ் சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர போகிறாங்க, ஒரு மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரிலாம் போட்டு ஃபன்னாக இருக்கணும், ஒரு பூஜை ஈவெண்ட்டே ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. சினீஷ், டு யூ ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் இன் காலிங் தெம்? நோ. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து வேறு 2 பேர் கூப்பிடலாமா ப்ளீஸ்? அவரே சொல்லித்தராரு. கலை சார் அண்ட் கவின் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அதர் டிரெக்டர்ஸ், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஸ்டே பேக். நம்ம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் இருந்து பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங். நீங்கள் சொல்லுங்கள். அவனை பற்றி நல்லதாக சொல்கிறது ஒன்றுமே இல்லையே. எல்லாரும் உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன மச்சான் சொல்கிறது உன்னை பற்றி? சினீஷ் வந்து ஃபஸ்ட்டு மதித்து கதை கேட்ட ஆக்டர் நான் தான். அப்புறம் பலூன் முடிச்சிட்டும் ஒரு கதை சொன்னான்னு நினைக்கிறேன். பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கேட்ட மச்சான். சொன்ன மாதிரி காலேஜில் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, பட் ஆனால் பெரிய ஒரு அக்யூஸ்டாக தான் இருந்தான். பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் அது தன்னை தானே ஒரு பெரிய இந்த காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றணும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான். ஆனால் பார்த்தா வெளில அப்படி இருக்கவே இருக்காது. சூப்பர் மச்சி. இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரில, 3 படம் 4 இது 5, 6னா 4 படம் என்னன்னு தெரில. அதுதான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கான். சூப்பர் சினீஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ நிஞ்சா 2த்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். பாரத், அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர். கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள் மச்சி. லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, மாஸ்க் ப்ரொமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இல்லை, நான் மாஸ்க் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பார்த்தேன். யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன். லிஸ்ட் ஒன்று சொன்னார். எல்லா கேமரா டீமும் வரானாங்க. சரி ஓகே, அப்படியே அங்கே போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கே நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்றைக்கி நாள் வந்து காலையிலே ஓவர்.
இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல. காலையில் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து யாருமே அவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியன் எல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அது எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணார், பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேன்னு. பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா? நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணா என்னண்ணே இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களே, நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிட்றீங்கன்னா. அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேலை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும், பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாது பேபி, நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னை விட்டுரு, நான் அனுப்புகிறவங்களை மட்டும் நீ நம்ப. ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததான் சொன்னாங்க அர்ஜுன் ப்ரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் சாண்டி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், பரத் ப்ரோ, மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூப்பிட்டு Thank you so much both of you. ஒரு picture opportunity Videos okay va? Yeah, thank you. Thank you team. So production 5 super hero அப்படின்றது தெரிஞ்சாச்சு. இப்போ production 6 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். What is the title of production number 6 அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக I invite 2 people on the stage. முதல்ல I invite the most charming, talented and அது மக்களோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடத்தை ரொம்ப வருஷமா பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஹீரோ இவர். அண்ட் இப்போ இதை ரொம்ப பெருமையாக சொல்லலாம், பராசக்தி ஹீரோடா அவரை கூப்பிடலாம். எஸ்கே அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Along with நம்ம எஸ்கே, I also invite Ranjit sir, the most respected and loved directors of all time. அவருடைய படைப்பு மேலேயும் அவருடைய படங்கள் மேலேயும் அவருடைய கதைகள் மேலேயும் ஒரு அன்பு மரியாதை என்னைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இவங்க 2 பேரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ நம்மளுடைய எஸ்கே சார் அண்ட் ரஞ்சித் சாருடைய yes, please press the buzzer as we unveil the title of production 6. Production number 6, it's Ninja.
ப்ரொடக்ஷன் நம்பர் 6 நிஞ்சாவை பற்றின ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். Can we please have you in the dais? சார் இங்கேருந்து பேசலாம் சொல்கிறாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறது. அண்ட் ஸ்ரீனிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீனிஷுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு டிரெக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்கிற தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு வாங்கினது பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். உண்மையிலேயே வந்து வாழ்த்துக்கள். அண்டு நிஞ்சா படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்கிற அவர் ஒரு திரைப்பட ரசிகனாக அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்ல சீரியஸ் டைப்லையும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும். இன்னொன்று வந்து வேட்டுவம் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சினிஸ்க்கும் மற்றும் படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோ டீமுக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ் விஷிங் ஸ்பீடி ரெக்கவரி. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் நிஞ்சா, இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம ஃபன்னோடு இருக்கிற படமாக இருக்கும். அண்ட் இதில் லீடாக நடிக்கிறது பாரத். அவர் ஃபோட்டோ போடல, அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பாரத் தான் இவர் இங்கேருந்து நீ தான் கெட்டப் போட்டிருக்கேன்னு நினச்சிருக்காரு பாரத். பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும். அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார், மீதி பாதியை நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்திலே இருக்கேன் நான். அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாய் பிரதர். இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தியேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படி தான் படமே பார்ப்பாப்ல. இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகிறான் அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பராக இருந்துச்சு, இதில் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோன்னு நான் நம்புகிறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதல்ங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போகணும். நம்ம அப்போ ஆரம்பித்தது. நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட்டு நானும் நெல்சனாக வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகுனவங்களுக்கு தெரியும், சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்த காலகட்டம். அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தோம். அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா, நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிகிட்டு இருந்தேன், வேட்டை மன்னனில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ரோலும் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனே. சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம்,
நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது, அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்கள்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டாரு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவோம்ல, அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருக்கதா இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹர்ட்லாம் பண்ணல, அப்போ எனக்கே ஐடியா. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா, சும்மா இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும், நீங்கள் அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது, நிறையா இருக்குது, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதான் உங்களுடைய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு ஒரு பேஷன். இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவர். இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், இந்த மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நாங்கள் சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக 5, 6ன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறான், எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறானா பாருன்றாரு அவர். இப்படி தான் இந்த கான்வர்சேஷன் போயிருந்தது. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறேன்னு ஒரு 40 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் முடிச்சு புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அண்ட் எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே டைரக்டராக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காங்க, நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா, சினிஷே டைரக்டர் ஆகிட்டான், நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ்ட்டு கேட்பேன், சினிஷ் ஏன் இப்போல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா, பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டுக்கு கேட்டேன், சும்மா நீங்கள் சீரியஸ் ஆகிட்டு ஏதாவது பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, பார்க்கிங் நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ், என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துக்குங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்புலன்றதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. சினிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது. இன்னொன்று அவர் அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராக இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கான்றது தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார், 100 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமா தெரியல. சினிஷ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டான், நிறையா சம்பாதிச்சிட்டான், இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபுளாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை
எல்லோரும் சினிஷ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எதுவும் இன்வெஸ்டர் கிடைக்கல, ஃபாரினில் தான் மாட்டினாங்கன்னு. ஸோ அந்த ஃபாரின்லேருந்து மாட்டின ஒரு ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் நான் தான் சூப்பர் ஹீரோ படத்துக்கு. ஸோ ஐ மீன் மூவி பண்ணுறது வந்து நான் ஆக்சுவலாக மின் டு பிஸ்னஸ். ஸோ வந்து மூவிஸ் அண்ட் கிரிக்கெட் ஆர் டூ திங்ஸ் ஆல் ஆஃப் அஸ் இந்தியன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் பிளட்லேயே இருக்குது. ஸோ மூவிஸ் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட். யூனோ நம்மளுக்கு டைரக்ஷன் ஆக்டிங் அதெல்லாம் வராது. நல்லா படம் பார்ப்பேன். எவ்ரி வீக்கெண்ட் ஐல் கோ ஃபார் அ மூவி. ஓடிடியில் பார்க்குறதோட தேட்டரில் போய் பார்க்குறது இப்போ வரைக்கும் எவ்ரி வீக்கெண்ட் ஐ கோ. ஸோ I met him in 2023 பார்க்கிங்கோட ப்ரிவ்யூ ஷோ. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன் இன்னைக்கு வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கரண்ட்லி இப்போ நாங்கள் வந்து ரிடாக்டடில் 3 படம் பண்ணுறோம். ஹிந்தியில், மராத்தியில், அப்புறம் தமிழில். ஸோ தமிழில் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஆஸ் அ மதர் டங். ஸோ ஐ மீன் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யுவர் சப்போர்ட் as we venture, and Sinish and his brother Vinish, thanks for the opportunity to work with you guys. And I think probably the grandest puja event that I've seen in my life. So yeah, thanks everybody for coming. Thank you. I request both the team to please come on stage. படத்தினுடைய கிளாப் போர்டு அடிச்சு கேமரா ரோல் பண்ணி ஈவெண்ட் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். தி ஸ்பெஷல் மொமெண்ட். அதே மாதிரி அடுத்த கிளப் போர்ட் ப்ரொடக்ஷன் நம்பர் 6 நிஞ்சா. சாரி, இதை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்களா? சாரிங்க, பேச வைக்க போகிறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் நான் கரெக்டாக முடிகிற டைமுக்கு வரலாம் தான் பார்த்தேன். இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினிஷோட வெற்றி திருவிழா மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்களே, எல்லாருக்கும் ஹலோ சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சுருக்காரு. நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்ணுறதுக்கோ யாருக்கும் ஆசை இருந்தால் சினிஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. மொத்த இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருப்பாங்க. யார் யாருனாலும் யார்கிட்டையாலும் பேசி போய் டைரெக்டாகவே கேட்டுடலாம். அண்ட் நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணி சினிஷ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்காக எழுதினா அது கண்டிப்பாக பயங்கரமான படமாக இருக்கும். ஆக்ஷனும் இருக்கும், ரவுடிசமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும்னு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்னிப்பெட் ரேண்டமாக சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு சினிஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினிஷ் தான். அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் என்று கொண்டு வந்தார். நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கார். எனக்கு டவுட்டாகவே இருக்குது, சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு. கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு. ஒரே சிட்டிங்கில் டக்குன்னு சினிஷ் எதிர்க்கு வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ, நீங்கள் பண்ணால் ஹாப்பியானாரு. ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னாரு. நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க, நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு. இந்த கான்செப்டில் தான் இப்போ ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன். பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான். ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாள் 2 படம் லான்ச் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கான மொத்த காரணமும் அவர் எவ்வளோ அவர் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டாலும் அவரோட ஒய்ஃபு பல்லவி தான். ஸோ பல்லவி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ த ஃபுல் கிரெடிட். இன்னைக்கு இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது, அவர் ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஆனால் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் ஒய்ஃப் பல்லவிக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி பர்சனல் மூமெண்ட். Congratulations to Sinish, his wife Pallavi, his brother Vinish, and hoping that இந்த எடுத்து 2 படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும், இன்னொரு நேஷனல் அவார்டு வரணும், என்னோடையும் ஒரு படம் இருக்கணும், அவர் ஒரு 6 மாதம் நான் கஷ்டப்படுத்தணும், இந்த ஆசையாக இருக்குது.
hopefully soon. All the best.